புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதி தனியார் பள்ளி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் யோகேஸ்வரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 6 வயது பள்ளி சிறுமியிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறியும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்ய கோரியும் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறுமியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடி புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் சுமார் 6 மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பள்ளிக்கு சீல் வைப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்ததன் பெயரில் அது மட்டுமின்றி அந்த ஆசிரியர் மீது போஸ்கோ வழக்கு பதியப்படும் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்ததன் பெயரில் போராட்டமானது அன்று கைவிடப்பட்டது. மேலும் தற்பொழுது கடந்த 2 நாட்களாக பள்ளி மூடியிருந்த நிலையில் இன்று அதே பள்ளியில் படிக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி சீருடையில் இந்த வழக்கை விசாரிக்க போலீசார் முறையாக விசாரிக்கவில்லை என்றும் சிபிஐக்கு மாற்ற கோரியும் தற்பொழுது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் அந்த பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்பொழுது போலீசார் இந்த வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரிப்பதாகவும் வழக்கை சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் பள்ளியை மூடினால் அங்கு பயிலக்கூடிய தங்களது கல்வி பாதிக்கப்படும் என்றும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறு தற்பொழுது அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்கள் போராட்டம் காரணமாக மீண்டும் அந்த பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.